அதற்கு மேலும் தொடர்கிறது. போக்குவரத்து சாதனங்கள் இல்லை, அங்கே கார் வசதிகள் இல்லை. ஒரு சின்ன மோட்டார் சைக்கிள்ல 5-6 பேர் வராங்க. ஏழ்மை ஒரு பக்கம். சாலை ஓர கடைகள் தான், எல்லாமே சாலை ஓர கடைகள் தான். ஒரு ஹோட்டல் அப்படிலாம் கிடையாது, சாலை ஓர கடைகள். ஆனாலும் திரளாய் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். 6 மணிக்கு ஆரம்பிக்கிறார், அது இரவு 11 மணிக்கு முடியுது. அது முடிந்தும் அவள் வீட்டுக்கு போவதில்லை. போக்குவரத்து சாதனங்கள் இல்லை, மின்சாரங்கள் இல்லை, நடந்தே போகிறார்கள். கண்ட உண்மை இருட்டு, சரியான சாலைகள் இல்லை, குண்டும் குழியுமா தான் இருக்குது. நஸ்ரத் வசனம், அன்பு தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே when God say go, டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக நன்றி. இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்கிற பல தேவ மனிதர்களுக்காக நன்றி. பயங்கர கொசு, பெரிய பெரிய கொசு எல்லாமே. அதிலேயும் அநேக மிஷனரி ஊழியம் பண்ணுகிறார்கள். ரெய்னார்ட் போங்கே அவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஆப்பிரிக்காவின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். இன்னைக்கு எல்லா ஆப்பிரிக்க நாடுகளிலுமே ஏழ்மையும் வறுமையும், ஆனால் அங்கும் ஊழியம் செய்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். நான் சொல்ல அந்த வார்த்தை, எங்களை அழைத்தார் என்று நிச்சயித்துக் கொண்டோம். அடுத்த வார்த்தை, நாங்கள் அங்கே புறப்பட்டு போறோம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, நம்முடைய தேசத்துல, வட இந்தியாவில் நாள்தோறும் செய்தித்தாளை ஊடகங்களிலே பார்க்கிறோம். சில செய்தித்தாளர்கள் அது இரட்டடிப்பு செய்யப்படுகிறது, ஒளிப்பதிவு அதை செய்திகளை போடுவதில்லை. எத்தனை ஊழியர்கள் நாள்தோறும் அடிக்கப்படுகிறார்கள், வாதிக்கப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலும் கவனிங்க, they are controlled by the Spirit. ஆவியானவரால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள், ஆவியானவர்கள் ஆளப்படுகிறார்கள். முடிவான சொல்லுகிறேன், the condition of the Spirit. தேவன் நடத்துவார் என்றால் வாழ்க்கையில் சில நிபந்தனைகள் தேவை. நிபந்தனை தெரியுமா? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். இரண்டாவது டிபெண்டன்ஸ். திரையிலே பாருங்கள். ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று அவரையே சார்ந்து கொள்ளுதல். கீழ்ப்படிதல். அப்போஸ்தலர் 5:32. தேவன் தமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். ஆவியானுடைய இந்த உறவு நான் சொன்ன பார்த்தீங்களா? பெருக்கம், நிறைவு, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, பராமரிப்பு. நான் ஆரம்ப சொன்னேனே, அதாவது செவைப்படுத்துவார், வாய்க்க பண்ணுவார். இதெல்லாம் நடக்க வேண்டுமானால் நம்பர் 1, ஒபே த ஸ்பிரிட் ஆஃப் காட். 5:32. கீழ்ப்படிகளுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். ஒரு விரும்ப